ஆமீன் ஆமீன். இன்று 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 3ஆம் தேதி ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7 மணி 28 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுடன் தேவ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக முதலில் கடந்து செல்வோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் 128:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் இந்த நாளில் வசனமாக கத்தர் தருகிற வசனமாக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: 1 சாமுவேல் 15, ஏசாயா 59, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 3, 4வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன். அதே வேளையிலே வாக்குத்தத்த தியானம், சிந்தனை, ஜீவமன்னா, தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே ஊழியர் இணைந்திருக்கிறார். பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் வரவேற்போம். அதே வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் இணைந்து அருமையான ஆராதனை நடத்தினார். ஜபங்களோடும் வழி நடத்தினார், துதிகளோடும் வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் துதி ஆராதனை, ஜபங்கள், பாடல்கள், ஆராதனையுடன் சாட்சிகளுடன் வேத வார்த்தைகளுடன் வழி நடத்துவார். எல்லோரையும் காலை வேளையிலே வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி அவர்களுக்கு வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் லோடமா. இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே தேவனே நல்லவர், ஆண்டவரே கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே புதிய கிருபையிலே எங்களை வழிநடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது, எங்களுக்கு அற்புதம் செய்கிறது, எங்களுக்கு அதிசயம் செய்கிறது. ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா ராஜா. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். கூடியிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவனை ஆராதனையில் பங்கு கொள்ள நீங்கள் கிருபை தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா தகப்பனே. ஹல்லேலூயா.
சூத்திரம் ஐயா ராஜா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? அப்பா என் தகப்பனே, ஆண்டவரே எங்கள் வலது கரத்தை பிடித்து நடத்துகிறீரப்பா ராஜா. தகப்பனே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே, யோபு சொன்னார் ஐயா, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர் என்று. தகப்பனாகிய தேவனே, அவன் சொல்லி சொல்லி ஐயா ராஜா, அவன் துன்பத்தின் பாதையை கடந்து சென்றான் ஐயா. தேவரீர் அவனோடு கூட இருந்து அவன் ஆண்டவரே தேவனைப்பட்ட துன்பங்கள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவித்து முன்னிருந்ததை விட ஆண்டவரே பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்தீரப்பா ராஜா. உம்முடைய ஜனங்கள் ஆறுகளை கடக்கலாமப்பா, தண்ணீரை கடக்கலாம், அக்கினியை கடக்கலாமப்பா. தேவரீர் கூட இருந்து அவர்களை வழிநடத்தி ஆண்டவரே அவர்களை வெளியே கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. எங்கள் ஆத்துமாவை தேடுகிறதப்பா ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே எங்கள் உயிரிலே பதிக்கப்பட்ட பதிப்பு ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரப்பா ராஜா. ஆண்டவரே எங்களை எத்தனையோ ஆண்டவமார்கள் ஆண்டார்கள் ஐயா, மனிதர்கள் ஆண்டார்கள், தேசம் ஆண்டதப்பா ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டார்கள் ஐயா, உறவுகள் ஆண்டது அப்பா ராஜா. ஆனா பாவங்கள் ஆண்டவது தகப்பனே. ஆனாலும் தேவரீர் எங்கள் கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நானும் தேவனும் சொல்லி உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றியப்பா 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 நன்றியப்பா. நல்லவரே வல்லவரே அற்புதமான ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா. என்னுள்ளத்தின் பெலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. என்னுள்ளத்தின் பெலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. அப்பா ஆண்டவரே, மார்த்தாள் ஆண்டவரே பல பல வேலைகளை செய்து ஆண்டவரே தேவனே தகப்பனே கவலைப்பட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து கதறினாளப்பா. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் சொன்னீரையா. ஆண்டவரே, மரியாளை போல எப்பொழுதும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க, உம்முடைய சமூகத்தை தேட நிற்கிறதாரும் ஐயா. ஆண்டவரே, பலவிதமான காற்றுகள் நம்மை சூழ்ந்து அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. எந்த காற்றுகளிலும் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி தேவரீர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பங்கை ஆண்டவரை தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபதாரும் 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 அப்பா ராஜா. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழ்கின்றீர், உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர், உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர
எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உமையன்றி வேற விருப்பம் எது உண்டு. ஹalleluya தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, இரக்கத்தின் தேவனே நன்றி ஐயா. ஹalleluya. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்வு ஈடாகுமோ? முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்வு ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்வு ஈடாகுமோ? ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எந்தன் வாழ்வு ஈடாகுமோ? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, எங்களை ரட்சிக்க கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே தேவனே கணவனுக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு கொடுத்த அன்பான நண்பர்களுக்காக நன்றி ஐயா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகத்துக்காக நன்றி ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வுக்காக நன்றி அப்பா, சுகத்துக்காக நன்றி அப்பா. என் தகப்பனே, எத்தனையோ நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. நன்றி நன்றி நன்றி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் ஆகியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடிச்சு மந்திரத்தில் சாய்ந்து போனாலும் நாங்கள் பயப்படும் ஒரு நதி உண்டு ஆண்டவரே. அது ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே, அது அதிகாலையிலே ஆண்டவரே தேவனே அப்பா புஷ்பிக்கிறது ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேவன், ஆண்டவரே தேவனே தகப்பனே அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. என் தகப்பனே, பூமியின் கடமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனையா. ஆண்டவரே சமுத்திரத்தின் மும்முரத்தை தனிய பண்ணுகிற தேவனப்பா. எங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே கோலியாத்தை முறியடிக்கிற தேவன், செங்கடலை பிளக்கிற தேவன், ஆண்டவரை ஜோர்தானை பிளக்கிற தேவன், ஆண்டவரே எரிகோ கோட்டைய தகர்க்கிற தேவன் ஐயா ராஜா. எங்களுக்காக அரிய பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. சோத்திரம் 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 அப்பா ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இரக்கத்தின் பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்.
இந்த வேளையிலே கூட இந்த நாளிலே வசனங்களை வைத்து ஜெபிக்கின்ற காரியத்தை நாங்கள் இந்த நாளிலே ஒரு புதுவிதமாக பார்க்க போகிறோம். வசனங்களை வைத்து ஜெபிப்பது. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த நாளிலே நான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே இருந்து வசனங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பாக கொரிந்தியரிலே சொல்லப்படுகிறது பாருங்கள், அநேகருடைய சூத்திரங்களினால் கிருபை பெருகும். இன்றைக்கு நானும் நீங்களும் ஒன்றாய் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தடவையும் சூத்திரம் சொல்லுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? கிருபை பெறுகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனபடினால் இந்த நாளிலே கூட நாங்கள் ஸ்தோத்திரத்தை அதிகமாக செலுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவர், அவர் அதிகமானவர். ஹல்லேலூயா. ஆனபடினா இந்த நாளிலே கூட கொலோசியர்களது நிருபத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த வசனங்களிலே எடுத்து சொல்லி சொல்லி ஜெபிப்போம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை தீவிரமாக செல்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. நேற்றைய நாளிலே கூட நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொன்னேன். எப்படி நான் இந்த இடத்துல இருந்து ஜெபித்தேன். என் சகோதரியினுடைய 2 பிள்ளைகளை பிரான்ஸ்ல இருந்து ஜெபித்தார்கள். அந்த வார்த்தை ஒருவர் அறியாமலே, அவர்கள் எனக்கு சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே தெரியாது அன்புக்குரியவர்களே. ஆனால் தேவன் அந்த இடத்திலே ஒரு கிரியை செய்தார், ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபித்த ஜெபம். ஆனபடினால் வார்த்தைகள் அங்கே விசுவாசத்தோடு கூடிய வார்த்தைகள் அங்கே அரண்களை நிர்மூலமாக்குற காரியங்களாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குறது, சகல துரத்திரங்கள் அதிகாரங்களை அங்கே நம்மை விட்டு அகற்றி போடுகிறது. ஆனபடினா இந்த வேளையிலே கூட வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் முதலாவது வசனமாக, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஆண்டவரே தேவனே கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்திருப்பா ராஜா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததப்பா ராஜா. ஆண்டவரே சகலமும் ஆண்டவரே உம்மாலே உண்டாக்கப்பட்டதப்பா. உம்மாலே அல்லாமல் ஒன்றுமே உண்டாக்கப்படவில்லை தகப்பனே. ஆண்டவரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. நீர் சத்தியமும் கிருபையும் உள்ளவராய் மனுஷ ரூபமாய் வந்திருப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே இந்த வேளையிலும் ஐயா தேசங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு கிருபையும் சமாதானம் இருக்கும்படி செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பூமி எங்கும் சமாதானம் இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் விளைவை சிருஷ்டிக்கிறேன் சொன்ன தேவனே ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே திருச்சபைகளுக்கு சமாதானம் கிருபை உண்டாவதாக. ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்களுக்கு சமாதானம் கிருபை உண்டாவதாக ராஜா. ஒவ்வொரு வீடுகளின் மேலும் ஆண்டவரே சமாதானத்தை கிருபையை நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அப்பா ராஜா தேவனே அதே அதிகாரத்திலே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல ஆண்டவரே தேவனை விசுவாச குடும்பங்கள் மேல் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே தேவனே அதற்குரிய பலனை ஆண்டவரே தேவனை தருகிறதா இருக்கிறபடியால் உமக்கு சூத்திரம் 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 சூத்திரம். விசுவாச குடும்பங்களில் இருக்கிற தரித்திரங்கள் வறுமைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் ஆண்டவரே விசுவாச தடைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதற்காக சூத்திரம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்பா இந்த வார்த்தையை ஆண்டவரே அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த பலனை சிருஷ்டிக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் 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 அப்பா ராஜா. ஆண்டவரே மேலும் அப்பா இதன் நிமித்தம் ஆண்டவரே தேவனே இந்த ஜனங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஐயா ராஜா உண்மை அறியாத ஜனங்கள், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், எங்கள் சகோதரங்கள், எங்கள் பிள்ளைகள் அப்பா, எங்கள் ஊர் மக்கள், எங்கள் தேசத்து ஜனங்கள், இவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இவர்கள் ஞானத்தோடும் ஆண்டவரே எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும்
ஆண்டவர் இவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவரை பின்வாங்கி போயிருக்கிற வாலிப பிள்ளைகள், ஏனோ தானோ என்று திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே சோம்பல் உள்ள பிள்ளைகள் அப்பா ராஜா, உமக்காக ஆண்டவரை பராக்கிரமம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகள் அப்பா ராஜா, இவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஆண்டவரே இவர்கள் எல்லோரையும் தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும், இருளின் அதிகாரத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி நம்முடைய சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற ஜனங்களப்பா, நாங்கள் இருக்கின்ற பகுதிகளப்பா ராஜா, ஆண்டவரே தேவன் எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இருளின் அதிகாரத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒருவேளை விசுவாச குடும்பங்களிலே வியாதிகள், குறைவுகள், கஷ்டங்கள், தரித்திரங்கள், குடும்ப உறவுகளிலே இருக்கிற பிணக்குகள், இவைகளை விட்டு இருளின் ராஜ்யத்தை விட்டு ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்குற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை ராஜ்யத்தில் நீர் அந்த இடத்துல பேசுறதுக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா நன்றி ராஜா, நன்றி அப்பா ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்தெழுந்த முதல் பேருமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்கும், குறைவான சபைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் தலைவராயிருக்கிறீர். என் அப்பாவே, நீர் தலைவராயிருந்தால் ஆண்டவரே தேவனே அப்பா சரியான ஆலோசனைகளை கொடுக்க முடியுமா ஆண்டவரே? அப்பா சரியான ஆலோசனைகளை கொடுத்து சபைகளை நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நீர் தலைவராயிரும், ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீர் தலைவராயிரும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நீர் தலைவராயிரும் ஆண்டவரே. தலையாயிருந்த ஐயா ராஜா, ஆண்டவரே அதிலிருந்து ஆலோசனைகளை நீர் பிறப்பிக்க விடமா செபிக்கிறோம். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன் சொல்லி இருக்கிறீங்க, எழுதி இருக்கிறீங்களப்பா ராஜா. இதன்படி ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் திருப்பும் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புறது போல ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறவரப்பா, தேசத்தின் அதிபதிகளுடைய இருதயங்களை திருப்புகிறவரப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் 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 அப்பா ராஜா. ஆண்டவரே அவர் சிலுவை சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாகி ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை உண்டாக்குறது. சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம், சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்து வாலிப பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம், சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்து திருச்சபை குடும்பங்கள் மேல் தெளிக்கிறோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. தேவனே அது ஒருமனவாய் சிந்தப்படக்கூடாதப்பா ராஜா. ஆண்டவரே அந்த சிந்திய ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே எங்கள் கரங்களில் எடுத்து விசுவாசத்தோடு தெளிக்கிறோம், திருச்சபைகளிலே தெளிக்கிறோம், குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்திலே இருக்கிறோம் தெளிக்கிறோம், நாங்கள் இருக்கின்ற தேசங்களில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் தமிழ் ஜனங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கிறார்கள் மேல் தெளிக்கிறோம். அது மட்டுமல்ல அபலைகள் ஆண்டவரே துஷ்கிரியோன் செய்யப்பட்ட ஜனங்களப்பா, கடன்பட்ட ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஜெபம் காற்றிலே போகாதபடி தேவனே அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் அப்பா, அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும் அப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ராஜா. தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா ராஜா. ஆண்டவரே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிமையின் நம்பிக்கையாக நீர் இருக்கிறீர், மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறீர், மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவரே சத்துவத்தை அளிக்கிற தேவன், பெலன் இல்லாதவனுக்கு பெருளனை அருளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல் சிட்டங்களை அடித்து எழும்புகிறார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவரே விசேஷமாக முதியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. சீனியோ ஹோமில இருக்கிற முதியவர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே முதிர் வயதும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ஆபிரகாம், ஆண்டவரே அப்பா தாவீது, ஆண்டவரே தகப்பனே யாக்கோபு ஐயா ராஜா, ஆண்டவரே யோபு கூட ஆண்டவரே தேவனே அப்பா தேவனே முதிர் வயதிலே ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவராகிய தேவனே முதிர் வயதிலும் கனிதந்து அவர்கள் சீரும் சிறப்புமா இருந்தார்கள் அப்பா ராஜா.
ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி கொடுக்கக்கூடியதா இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே காலேப்பு 80 வயதுல 40 வயதுக்குரிய பெலனுடையவனா இருந்தானையா, அந்த பெலனை முதிர் வயதர்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மேலோ, ஆண்டவரே மற்றவர்கள் மேலோ ஆண்டவரே டிபெண்ட் பண்ணி இருக்காதபடி ஆண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே எப்பொழுதும் தங்கி தடுத்து நல்ல பெலன் உள்ளவர்களா இருக்க உதவி செய்யும்படி கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ராஜா. தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். குடும்ப உறவுகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. தவறான உறவுகளில் ஆண்டவரை ஈடுபட்டு அந்த இடத்திலிருந்து வெளிவர முடியாம தவிக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகின்ற உணர்வின் பூரண பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு ஆண்டவரே அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஆண்டவரே ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே டிப்ரெஷன் மன உளைச்சல்களும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேலைகள் கிடைக்க வேணுமா செபிக்கிறோம். திருமண பந்தம் ஏற்படுத்தப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய இருதயங்களிலே ஆண்டவரே விருப்பங்களை செய்கைகளை உண்டு பண்ணுகிற தேவனையா அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரே உம்மை பார்த்து நடக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வேலையில்லா பிரச்சனைகள் தேசத்தை விட்டு அழிந்து போகணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே நேற்றைய நாளிலும் ஆண்டவரே வாசித்தேன் இங்கிலாந்து தேசத்திலே ஐயா ராஜா எத்தனையோ ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே அதுவும் அந்த இங்கிலாந்து குடிகள் அப்பா ராஜா வறுமையில தவிக்கிறார்கள் என்று. அதே போல இந்த கனடா தேசத்திலே கூட எத்தனையோ ஆண்டவரே கனடியன் குடிமக்கள் அப்பா இங்கே பிறந்து பரம்பரையாய் பிறந்த குடிமக்கள் வாலிப பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்க வேணும் அப்பா. அவர்கள் முன்பு எப்படியா சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்தார்களோ அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்கு வாழ்வு கிடைக்க வேணும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அசங்கியங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற பாவங்கள், இந்த தேசத்தில் இருக்கிற போதைப் பொருள் விற்பனைகள் இயேசுவின் நாமத்தினால் முடக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. என் தகப்பனாகிய தேவனே ராஜா தேசத்திலே வேலையில்லா பிரச்சனை மாற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற திருச்சபைகள் ஐயா ஓங்கி வளர வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இந்த ஜனங்கள் திருச்சபைக்கு வந்து சேர வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாச குடும்பங்களே ஆண்டவரே அவர்கள் பிடித்துக் கொண்டு நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம், உங்கள் தேவனிடத்தில் வருகிறோம் என்று சொல்லும்படியாக அவர்களை ஆண்டவரே தேவனே ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரே தேவனே அப்பா உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரமையா ராஜா. மேலும் சகல துரத்தினங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்பா. இந்த வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்கள் என்று அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தருங்கள் மேய்ப்பராக இருக்கிறீர்கள், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை குறைவுபடுவதில்லை என்பதை அறிக்கை எடுக்கிறோம். அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறீர்கள் என்பதை அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீர் என்பதை அறிக்கையிடுகிறோம். எந்த காரியத்திலும் ஆண்டவரே சோரம் போகாதபடி பாவம் செய்யாதபடி எங்கள் கரங்கள், எங்கள் இருதயம், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாய்களை நீங்கள் ஆட்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. நாங்கள் மரணங்களின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றியப்பா 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 நன்றியப்பா. மேலும் சகல துரத்திரங்களுக்கும் அதிகாரத்துக்கு தலைவராயிருக்கிற
அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஹalleluya. சகல துரத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டு, எங்கள் திருச்சபைகளுக்கு வாழ்வு உண்டு. ஆண்டவரே ஆண்டவரே பொருளாதார மாற்றங்கள் உண்டு. ஆண்டவரே தேவனே தகப்பனே திருச்சபையிலே ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு ஆண்டவரே. ஏனென்றால் ஐயா ராஜா, மேலும் சகல துரத்திரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஹalleluya. நன்றியப்பா, 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 நன்றியப்பா ராஜா. தகப்பனே மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. உம்மாவே வெல்லும் கொல்லும், பார்வோ தடையில்லையே. சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. உம்மாவே வெல்லும் கொல்லும், பார்வோ தடையில்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்தீர், முன்னே நிற்பவன் யார்? யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? சடாய் எலோகிம், யாவே எலோகிம், எல்சடாய் எலோகிம், யாவே எலோகிம். சமூகம் முன்னே போகும், எதற்கும் பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொல்லும், பார்வம் தடையில்லையே. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. bless you, bless you, bless you, bless you. ஆமென். ஆமீன், ஆமீன். வாரத்தின் 20 நாளிலும் இணைந்து கர்த்தருடைய ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழி நடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க விடத்தில் இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள், சபையிலே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே கேட்கின்ற ஒவ்வொருவரும், புதிதாக இணைகின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அந்த வார்த்தைகள் செல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு, உங்களை குடும்பத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு, விசேஷ காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் கர்த்தரை சித்தமானால் திங்கட்கிழமை திரும்பமாக இதே அபிஷேக ஆராதனையிலே காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாசரமா. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். bless you, bless you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்தார்கள். அபிஷேக ஆராதனுடன் வழிநடத்தினார்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த துதிகளை, ஆராதனை, ஜெபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக.